வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்றைக்கு இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் காணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகம் சுற்றும் வேகம் என்ன, கிரகச்சாரம், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்மளுடைய சயின்ஸ் படியும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, ஒரு கிரகத்திற்கும் தனிப்பட்ட முறையான ஒரு வேகம் உண்டு. அவங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில இருக்க போகுது. ஒரு கிரகத்திற்கும் வேறுபட்ட வேகம், வேறுபட்ட மாதிரி அவங்க நகருவாங்க. அதை வைத்துத்தான் ஜோதிடமே. அதனுடைய அவங்க நகரக்கூடிய நேரம், அவர்கள் பிரதிபலிக்கும் மொழி, அதுதான் ஜோதியின் இடம் ஜோதிடம். சரிங்களா? சோ அந்த வகையில இன்றைக்கு கிரகம் என்ன வேகத்துல சுத்துது, எப்படி நகர்கிறார்கள், நம்ம ஏற்கனவே ராசி சக்கரம் ஜோடியாக் பெல்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. 12 வீடுகள் இருக்கு இந்த ராசி சக்கரத்துல. இந்த ராசி சக்கரத்தை சுற்றி வர அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு என்ன, இதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது அடிப்படை. இது தெரியாம நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஆக இது அடிப்படை. சோ எப்படி அவர்கள் நகர்கிறார்கள், என்ன ஸ்பீட்ல போறாங்க, அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம். சோ முதலாக சூரியனை பொறுத்தவரை ஒரு முறை 12 ராசிகளை சுற்றி வர அவர் எடுத்துக்க கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு வருடம். சோ அததான் நம்ம புது வருடங்களாக பிலவ வருடம், சுப வருடம், அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே வரும். சோ இந்த 60 வருடங்கள் பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் ஒரு முறை சுற்றி வரக்கூடியது ஒரு ஒரு வருடம். தமிழ் வருடப்படி நம்ம சொல்வது அதுதான். நீங்க நம்மளுடைய தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை இப்படி வச்சிருக்கோம். இதுவே நீங்க கேரளாலயோ அல்லது மற்ற சில சவுத் இந்தியா பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மாதத்தினுடைய பெயரே பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசியுடையதாக இருக்கும். இப்ப உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தை மாதம்னு சொல்றோம், அவங்க மகர மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லக்ன பத்திரிகை வாசிக்கும் போதும் சரி, ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணும்போதும் சரி, மாதத்தின் பெயரே ராசி பெயரா வரும். மார்கழி மாசம் அப்படின்னா அவங்க தனுர் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சித்திரை மாதம் அப்படின்னா மேஷ மாசே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய வீடு என்னவோ அதுதான் மாதம். சோ ஆக ஒரு மாத அளவு எடுத்துக்கிறார் சூரியன் ஒரு முறை தன்னுடைய வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டை அடைவதற்கு. ஆக 12 மாதங்கள் அவர் இந்த காலச்சக்கரத்தை 12 ராசிகளை சுற்றி வருவதுதான் ஒரு வருடம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான அளவில தான் சூரியனும், அதாவது புதனும் சுக்கிரனும் சுத்தி வராங்க. புதன் 1 1.5 மாதங்கள் வரை சுக்கிரன் எடுத்துக்கிறாரு. புதன் ஒரே ஒரு மாதம் தான். மேக்சிமம் இவர்கள் 3 முக்கூட்டு கிரகங்கள் என சொல்லப்படக்கூடியவர்கள். அதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு காணொலி பார்க்கலாம். இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய வேகம். இவர்கள் இருவரும் சூரியனுக்கு பக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே இவர்களும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா ஒரு மாதம். மேக்சிமம் புதன் அவர்கள் வேறு வேறு நாட்கள்ல பயிற்சி ஆவாங்க. இருப்பினும் நிறைய பேருடைய ஜாதகங்கள்ல ஒரு 38% பீப்புள் ஆஃப் ஜாதகத்துல சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருப்பார்கள். 28% ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க. ஏன்னா மேக்சிமம் ஆஃப் டைம் இவர்கள் முக்கூட்டு கிரகங்கள். புதனால் கிட்டத்தட்ட ஒரு 28 டிகிரி வரை மட்டுமே சூரியனில் இருந்து விலக முடியும். அப்பொழுது சூரியன் இருக்கக்கூடிய வீடு அல்லது முன்பின் வீடுகள்ல தான் புதன் இருப்பார். சுக்கிரனால் ஒரு 41 டிகிரி 48 டிகிரி வரைக்கும் நகர முடியும், 40 டிகிரி அப்ராக்சிமேட். சோ அப்ப அவர் சூரியனுக்கு முன்பின் 2 வீடுகள் நகர முடியும், இதற்கு மேல் இவர்களால் நகர முடியாது. ஆக இவர்களும் ராசி மண்டலத்தை ஒரு முறை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடம். அடுத்ததான முக்கியமான கோள் சந்திரன். சந்திரன் சயின்ஸ் படி கோள் இல்லை அப்படின்னாலும் ஜாதகத்துல அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோள். அதனாலதான் சந்திரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம். உங்களுடைய ஜென்ம ராசி அப்படிங்கிறதே உங்களுடைய சந்திரன் எந்த ராசி மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத ராசி. நான் மீன ராசி அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்திரன் என்னை ரேவதி நட்சத்திரக்காரராகவும் ஒரு மீன ராசிக்காரராகவும் அறியப்படுகிறார். உங்களுடைய லக்னம் ஆத்மா சூரியன் அப்படின்னா உங்களுடைய ராசி சந்திரன். ஆக சந்திரன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோள் தான். அவர் 28 நாட்கள் எடுத்துக்கிறார் 12 ராசிகளை சுற்றி வர. வேகமாக சுற்றி வரக்கூடியவர் அவர் தான். இருக்கிறதுலே அதிகமான வேகத்தை சுற்றி வரக்கூடிய வெறும் 2.5 நாட்களில் ஒரு ராசியை கடந்து வருவார். நேத்து தைப்பூசம், நம்ம எல்லாரும் தைப்பூசம் கொண்டாடி இருந்தோம். பௌர்ணமியாக இருந்தார். மகரத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன். ஆக தைப்பூசம் நம்ம எல்லாருமே நேத்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசத்திற்கு சரியாக அப்புறம் பௌர்ணமியாக இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரம் இன்று, நாளை சிம்மத்திற்கு மாறிடுவார். இது போல 2.5 நாட்கள் தான் ஒரு ராசியில் இருப்பார்.
அடுத்ததாக வரக்கூடியவர் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் முழு ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய எடுத்துக்கிற நேரம் 1.5 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வக்கரம் அடையக்கூடியவர் அப்படிங்கறதுனால புதன் சுக்கிரனுடைய வக்கரம் பெரிய அளவுல வேலை செய்யாது. பட் செவ்வாய் சனி குருவிற்கு நல்ல வக்கரம் உண்டு. ஆக இவர் முன்னாடி போயிட்டு வருவார் வக்கரம் அடையக்கூடிய நேரங்கள்ல. இருப்பினும் அவர் முழுவதுமாக ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது 1.5 வருடங்கள். இதுல சில மாதங்கள்ல வெறும் 28 நாட்கள்ல அடுத்த ராசிக்கு போயிடுவாரு. சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா 2016 கிட்டத்தட்ட 4 மாசம் விருச்சகத்திலேயே உட்கார்ந்து சனியோட சேர்ந்து இல்லாத படுத்தி எடுத்தாரு. சோ அந்த மாதிரியான நேரங்கள்ல இவர் வக்கரம் அதிகம் அடையக்கூடிய கிரகம் தான் அப்படின்னாலும் 1.5 வருடங்கள் 18 மாதத்தில் இவர் ஒரு முறை ராசி மண்டலத்தை சுற்றி வந்து விடுவார். அடுத்ததாக இருக்கக்கூடியவர் குரு சுபர். இவர் ஒரு வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போக. அப்ப 12 வருடங்கள் எடுத்துக்கிறாரு குரு ஒரு ராசியிலிருந்து சுற்றி வந்து. இப்ப குரு வந்து மிதனத்துக்கு போகிறார். சோ அடுத்த முறை அவர் மிதனத்திற்கு வருவதற்கு இன்னும் 12 ஆண்டுகள் ஆகும். அதாவது இப்ப வரக்கூடிய மே மாதம் அவர் ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு போறார் அப்படின்னா அடுத்து 12 வருடங்கள் கழிச்சுதான், அப்ப கிட்டத்தட்ட 2037 கிட்டதான் அவர் வந்து திரும்ப மிதனத்திற்கு ரிஷபத்திற்கு வரப்போகிறார். அப்ப 12 வருடங்கள் ஒரு ராசியில் ஒரு வருடம் ஒரு மாதம், அதாவது 13 மாதங்கள் இருக்கக்கூடிய தன்மை உடையவர் குரு அப்படிங்கிறது வந்து வரும். குருவிற்கும் வக்கரம் உண்டு, அவரும் அப்பப்போ வக்கரம் அடைவர். பட் ரொம்ப சில நேரங்கள்ல தான் மற்ற ராசிக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறதுக்கும் மேக்சிமம் ஒரு கட்டத்துலதான் இருப்பார். அடுத்ததாக சனி. நம்ம எல்லாரும் கொஞ்சம் பயப்படுற கிரகம் தான், கர்ம கிரகம் தான், ரொம்ப ஸ்லோவான கிரகம். 2.5 வருடங்கள் ஒரே ராசியில உட்கார்ந்து நமக்கு எல்லா நன்மைகளும் கொடுத்து செய்து விட்டு போகக்கூடியவர். இப்பொழுது அவரும் மார்ச் மாதம் திருக்கணித முறைப்படி அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். மறுமுறை அவர் கும்பத்திற்கு வரைக்கும் 30 வருஷம் ஆகுங்க. அப்ப 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி கிடையாது. நல்ல விஷயம் இல்லையா? சோ ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம் சனி என்பதால் அவர் 2.5 வருடங்களுக்கு, அப்ப 2.4 வருஷத்துல இருந்து 2.6 வருஷம் வரைக்கும் சில சமயம் எடுத்துக்கிறாரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு. 2023 பயிற்சி நடந்தது, அடுத்து இப்ப 2025. சோ இது முடிஞ்சு 2027 அடுத்த பயிற்சி நடக்கும். சோ இது போல இவர் நகர்ந்து வருகிறார். இவர்கள் எல்லாருமே கிரகங்கள். இவர்கள் சூரியனுக்கு 5 முதல் 9ஆம் வீடு வக்கர கிரகங்கள் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். வக்கரம் அடைந்து சரியாகக்கூடியவர்கள். இது போக வக்கரமாகவே சுற்றிட்டு இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் இருக்காங்களே, மிக முக்கியமான கிரகங்கள் ராகுவும் கேதுவும். இவர்கள் சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்த்தோன்னா 18 வருடங்கள். குரு 12, இவங்க 18, சனி 30. இவங்க தான் லாங்கர் டைம் எடுத்துக்குவாங்க ராசி மண்டலத்தை சுற்றி வர. ஆக ராகு கேது 18 வருடங்கள் ஆகும் ஒரு முறை ராசி மண்டலத்தை முழுவதுமாக சுத்தி வருவதற்கு. இவங்க ரிவர்ஸ்ல சுத்துவாங்க. இப்ப வந்து மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ஆல்ரெடி போயிட்டாரு. சோ மீனத்துல இருந்து ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இனி 18 வருஷம் கழிச்சுதான் ராகு திரும்ப மீனத்துக்கு வருவார். வரக்கூடிய மே மாதம் ராகுவும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆக போகிறார். அதே போல இவர் பயிற்சி ஆகிற அதே டைம்ல இவர் மற்றொரு முனை, அதாவது இவங்க ஒரு ஆக்சிஸ் மாதிரி. சோ இவருடைய மற்றொரு முனை 180 டிகிரி விலகல்ல எப்போதுமே சுத்திட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க இங்க இருக்கக்கூடிய கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். 1.5 வருடம். இவர்களுக்கு வக்கரம் எல்லாம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி வக்கரத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. சோ மாற்றி சுத்துவதெல்லாம் கிடையாது. சோ அங்கிருந்து அப்படியே கும்பத்திலிருந்து மகரத்திற்கு இன்னொரு 1.5 வருஷம் எடுத்துப்பாரு ராகு மாறுவதற்கு. அதே போல கேது இன்னும் 1.5 வருடங்கள் சிம்மத்திலிருந்து விட்டு 1.5 வருடங்களுக்கு பிறகு கடகத்திற்கு போவார். ஒரே மாதிரிதான் இவங்க சுத்தி வருவாங்க. இதுதான் கிரகங்கள் சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. இது வந்து பேசிக். சயின்ஸ்லயும் இப்படிதான் இருக்கும். சயின்ஸ்லயும் 30 நாள் தான் சூரியன் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவதற்கு. அவங்க சன்ஷைன்னு சொல்லுவாங்க, அதாவது சன் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சந்திரனை தான் ராசியா எடுக்கிறோம். சன்சைன் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுவாங்க, அதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஆகஸ்ட் கடைசியில இருந்து செப்டம்பருக்கு நடுவுல பிறந்திருந்தீங்கன்னா யூ ஆர் சன்ஷைன் ஆஃப் யூ இஸ் அ லியோ. ஏன்னா அந்த காலகட்டத்துல சூரியன் ஆவணி மாதம் அப்படிங்கறதுனால அவரோட சொந்த வீடான லியோ சிம்மத்துல இருப்பார். இதுதான் வந்து சூரியனுடைய அளவு. அதுல இருந்து 9 கிரகங்களுக்குமான கால அளவு என்ன, சுற்றி வர ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய கால அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தனிப்பட்ட கேள்விகளா இருந்தா எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் பதில் கூற பார்க்கிறோம். நம்மளுடைய ஜோதிட வகுப்புகள் துவங்கவிருக்கிறது மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல். கேட்டவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கோம். நிறைய பேர் ஆர்வத்தோட சேர்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்துல கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவிடுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.